இதை பாருங்கள், இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி, இதில் கூட இருக்கிறது டபுள் பீன்ஸு, முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு. இது 3 தான் இன்றைக்கி வந்து என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ என்றைக்குமே இதே இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த கிழங்கு எடுத்துப்பேன். ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் எடுத்துப்பேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறமா இந்த பட்டாணி இந்த மாதிரியும் இதுவும் மாறும். ராஜ்மா, சென்னா, அதுக்கப்புறமா வந்து தட்டைப்பயிறு அந்த மாதிரி மாறும். முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 4 நாள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். கிழங்கு இல்லாத சமயத்தில் பார்லி குடிப்பேன். ஸோ இது வந்து பயிறு மாறும். முட்டை இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது எடுத்துக்குவேன். முட்டை இல்லாத சமயத்தில் சோளம் அந்த மாதிரி கூட எடுத்துப்பேன். ஸோ இதான் என்னோடய இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் போகும்போது சாப்பிடுவேன். இந்த மாதிரி இது கம்பல்சரி. இந்த 3 பழம், இந்த 2 பழம் எப்பயுமே இருக்கும். இந்த 1 ஆரஞ்சு மட்டும் சீசனுக்கு மாறும். ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி சில சமயம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால சீசனுக்கு மாறும். இது வந்து மலைவாழைப்பழம். இந்த மலைவாழைப்பழம் வந்து எப்பயுமே இந்த செவ்வாழை தான் வாங்குவேன். செவ்வாழை வந்து பழுக்கலை, காயாக இருக்குது. அதனால் செவ்வாழையும் வாங்கிட்டு கூட வந்து ஒரு சில சமயம் மட்டிப்பழமும் இல்லைன்னா இந்த மலைவாழைப்பழமும் வாங்குவேன். இது 2 நாளைக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த செவ்வாழை பழுத்துரும். ஓகே. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த செவ்வாழை உடம்பு வெயிட் போடும் அது இதுன்னுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் என்னோடய உடம்பு ஹீட்டு பாடின்றனால இது ரொம்ப குளிர்ச்சி. அதனால் இதை எடுத்துப்பேன். ஓகேவா? டன்.